தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு எப்படி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது, இது என்ன ஜாபு, யார் யார் அப்ளை பண்ணலாம்ங்கிற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அருள்மிகு இந்து சமய அறநிலையத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையிலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பொறுத்தளவுக்கு 18 வயது முதல் 45 வயது வரை இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் விற்பனை எழுத்தர் அப்படின்னு ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 18,500 ரூபாயிலேருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் போஸ்டிங் OA போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி 15,900 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. மினிமமாக குறைந்தபட்சமாக 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து காவலர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4 காலி பணங்கள் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு போஸ்டிங் திருவழகுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே சம்பளம், அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து விடுதி காப்பாளர் பலவேலை அப்படின்னு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. விடுதி காப்பாளரை பொறுத்தளவுக்கு ஒரு காலி பணமும், பலவேலையை பொறுத்தளவுக்கு ஒரே காலி பணமும், சம்பளமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த போஸ்டிங்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான பதவியான ஓட்டுநர் பதவி கொடுத்துருக்காங்க. 5 காலி பணங்கள் இருக்குது. இதுக்கு வந்து சம்பளம் கூடங்க 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HDV இருக்கணும். ப்ளஸ் வந்து முதலுதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். 2 வருஷம், குறைஞ்சது 1 வருஷம் அல்லது 2 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கு. இதுக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், அதாவது ITIயில் குழாய் பணியாளர் பிளம்பர் போஸ்டிங்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிளம்பர் டிசிப்ளினில் ITI கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து மினிமமாக ஒரு 2 வருஷமாச்சும் அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மின் உதவியாளருக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி 16,600 ரூபாயிலிருந்து 52,400 சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கும் அதே மாதிரியே ITIயில் வந்து நீங்கள் வயர்மேன் அல்லது எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்ககிட்ட H லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மினி பஸ் கிளீனர் போஸ்டிங். இதுக்கு வந்து 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் சம்பளம். இதுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். மோட்டார் உற்பத்தி பற்றி நன்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா உபகோயில் போஸ்டிங்ஸ், அதாவது களி வரதராஜ திருக்கோயில் வடவள்ளியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் காவலர் மற்றும் திருவழகு போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து சம்பளம் வந்து குறைவாக இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து 36,000 வரைக்கும் இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். இப்போது வயது வரம்பு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து இந்த மதத்தை சார்ந்தவரும் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பத்தோட, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி விண்ணப்பத்தோட, அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்பத்தோட கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெறப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட க்ரீன் இங்கில் அட்டஸ்டட் வாங்கி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பரோட வயதுக்காக அவங்களோட டிசியும் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசியோட நகலையும் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசி அட்டாச் பண்ணணும், ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ இது கூடவே நீங்கள் ஒரு வேளை பணியில் சேர்றீங்க, ஒரு வேளை உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிருச்சுன்னா உங்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்ற சான்றிதழும், அசிஸ்டண்ட் சிவில் சர்ஜன் கிட்ட உடற்தகுதி சான்றிதழும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சான்றிதழும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணுங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நேர்லையோ அஞ்சல் மூலவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு மட்டுமே வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொத்த சான்றிதழ்களையும் உள்ள ஒரு ஆஃபீஸ் கவரில் அட்டாச் பண்ணி அந்த கவருக்கு வெளியே, அஞ்சல் உரைக்கு வெளியே
பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பணியிட வரிசை எண், அதாவது நீங்கள் வந்து இந்த விடுதி காப்பாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பணியிட வரிசை எண் 5 விடுதி காப்பாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத மேலே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் கவர் மேலே இந்த இடத்துல டாப்பில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஓட்டுநர் பணியிடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வரிசை எண் 7 ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதே மாதிரி அனுப்பும் பொழுது 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட சுய விலாசமூட்ட ஒப்புகை அட்டையுடன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உள்ள ஒரு ஆஃபீஸ் கவர், சின்ன கவர் வச்சு அந்த கவரில் 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை இந்த இடத்துல ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இந்த இடத்துல நடுவில் 2 அப்படின்னு போட்டு உங்களோட அட்ரஸை, தற்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் கவர் 14க்கு 16ன்னு நினைக்கிறேன், இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் கவரை வாங்கி அதையும் நீங்கள் சேர்த்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டரே அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கான கடைசி தேதி 5/4/2024, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மருதமலையோட அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியோட பேரை குறிப்பிட்டுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டாக ஓட்டுநர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்டுநர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் அதை மட்டும் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அடுத்து பேரில் பாருங்கள், உங்களோட பேரை தமிழில் எழுதிக்கோங்க. அடுத்து உங்கள் அப்பா பேரில் உங்கள் அப்பாவோட பேர், அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. நான் பிறந்த தேதி மட்டும் கொடுத்துருக்கேன். பிறந்த தேதி பக்கத்தில் ஒரு ஹைஃபன் போட்டு உங்களோட வயது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 26, என்னோடய வயது 26னால 26ன்னு கொடுத்துருக்கேன். உங்களோட வயசு எதுவோ அது நீங்கள் சரியாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆண்னா பெண்ணை அடிச்சுட்டு ஆணை டிக் பண்ணிவிட்டு இங்கே ஆண் எழுதிக்கோங்க. இதுவே பெண்களாக இருந்தீங்கன்னா ஆணை அடிச்சுட்டு பெண்ணை டிக் பண்ணி இந்த இடத்துல பெண்ணுன்னு குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கதவு எண் முதல்ல எழுதிட்டு எந்த தெரு எந்த ஊர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து 12 இலக்க ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 இலக்க ஆதார் நம்பரை இப்படி 4 நாளாக பிரித்து 3 கட்டமாக எழுதி முடிச்சிருங்க. அடுத்து தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரு, அடுத்து அதுக்கு கீழே மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அடுத்து மதம் கேட்டிருக்காங்க. மதத்தை பொறுத்தளவுக்கு இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்து மதத்தை சார்ந்தவங்க இந்துன்னு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு பட்டப்படிப்புன்னு நான் கொடுத்துருக்கேன், அதாவது பிசிஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்போ இல்லை 8ஆம் வகுப்போ தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்கிட்ட தட்டச்சு ஆங்கிலம் சான்று இருக்குது. தட்டச்சு ஆங்கிலம் முதுநிலை மற்றும் உயர்நிலை ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட அதே மாதிரி தட்டச்சு சான்றிதழோ எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆஃபீஸர்கிட்ட, எந்த கிரீனிங் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பச்சை மயில கையெழுத்து வாங்குறீங்களோ அவர்கிட்டேயும் ஒரு நன்னடத்தை சான்றிதழும் வாங்கிக்கணும். ஸோ அதையும் அவர்கிட்ட சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்னடத்தை சான்றிதழுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இன்னொரு நன்னடத்தை சான்றிதழ் வந்து உங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்றாக இருக்கணும். அதாவது ஃபைனலில் நீங்கள் படிக்கும் பொழுது பெறப்பட்ட சான்றிதழாக இருக்கணும். ஒருவேளை உங்களோட டிசியில் வந்து கீழே வந்து கேரக்டரில் வெரி குட் அப்படின்னு இருக்குது, இல்லை தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்து அதில் வெரி குட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சான்றிதழே போதுமானது. வேறு எதுவும் சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை டிசியில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த டிசியவே அப்படியே எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட ஒரு க்ரீனிங் சைன் மட்டும் வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நான் ஹைஃபன் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கிறத மென்ஷனே பண்ணிக்கோங்க டைரெக்டாக.
அடுத்து அதே மாதிரியே விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை முன் அனுபவம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஹைஃபன் போட்டு விட்டுறலாம். அடுத்து அதுக்கு கீழே இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பணியாளராக இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒரு ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல உறுதிமொழிக்கிட்ட வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்பிட்டணும், அடுத்து உங்கள் தந்தை பேரை குறிப்பிட்டணும். இந்த இடத்துல நான் அடிக்காமல் இருக்கேன், ஏன்னா நீங்கள் கணவர் பேர் கொடுத்தீங்கன்னா தந்தை பேரையும் பாதுகாவலர் பேரையும் அடிச்சிக்கலாம். ஒருவேளை இல்லை நான் அப்பா பேர் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கணவர் பாதுகாவலர்ன்றதை அடிச்சு விட்டு தந்தையை மட்டும் விட்டுட்டு ஸோ அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளில் வந்து என்றைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அன்னைக்கு டேட்டு, எந்த இடத்துல நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பத்தில் உங்களோட சைனையும் போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சைனும் போட்டுக்கோங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக அட்டாச் பண்ணி அந்த நன்னடத்தை சான்றிதழ் ரெண்டையும் அட்டாச் பண்ணி அதோட வந்து அந்த ஆஃபீஸ் கவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஆஃபீஸ் கவரில் 25 ரூபாய்க்கு இந்த கார்னரில் ஸ்டாம்ப் ஒட்டி டூ அட்ரஸில் உங்களோட அட்ரஸை வந்து அப்படியே எழுதி அதையும் அந்த ஆஃபீஸ் கவருக்குள்ளே வைக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு A4 கவர் வாங்கிக்கோங்க, ஒரு சின்ன கவர் வாங்கிக்கோங்க. A4 கவரில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, சின்ன கவரில் அந்த 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டுங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி நீங்கள் கொரியரில் அல்லது தபால் மூலமாக அனுப்புங்க. கொரியரில் அனுப்புனீங்கன்னா போயிருக்காதான்னு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு விரைவு அல்லது பதிவு தபால் மூலமாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த போய் சேர்ந்தடைஞ்சிரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்ரு வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கான கால் லெட்ரு வந்துச்சுன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.